குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நேற்று போட்ட ஒரு லாஸ்ட் சாப்டர் ஒன்று ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோவில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது என்ன மிஸ்டேக்குன்றதை இதில் சொல்லி அந்த மிஸ்டேக்கை நீங்கள் எப்படி மாற்றணும் அப்படின்றத சொல்கிறேன். நேற்று பண்ணது என்ன அப்படின்னா 3x3யோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸில் நீங்கள் இந்த கரஸ்பாண்டிங் ரோ காலம் போயிடுச்சு அப்படின்னா 2 × 1 2 0 × 1 0ன்னு போட்டிருக்கணும். நான் இங்கே 1ன்னு போட்டேன். இது ஒரு மிஸ்டேக். செகண்ட் ஒன், இது வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் 3x3 மேட்ரிக்ஸ். இது ஷார்ட்கட் மெத்தட். இந்த ஷார்ட்கட் மெத்தடில் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் போட்டுட்டேன். இது தப்பு. ஷார்ட்கட் மெத்தட் பொறுத்தவரையே நம்ம மைனஸ் போடக்கூடாது. பட் நார்மலாக நீங்கள் ஒரு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மைனஸ் போடணும். சரி, நான் பண்ண தப்பை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறேன், அதாவது எப்படி பண்ணியிருக்கணுன்றதை நான் இங்கே டீச் பண்ணுறேன். இது மட்டும் கொஞ்சம் கவனிங்க. ஓகே, நார்மலாக ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறீங்கன்னா என்ன ஆகும்? 1 எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கரஸ்பாண்டிங் ரோ காலம் போயிடும். அப்போ 1 × இதை மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் ஆஃப் இதை மல்டிப்ளை பண்ணுவீங்க. இங்கே 2 0 × 1 will be 0. மைனஸ் ஆஃப் 2 × கரஸ்பாண்டிங் ரோ காலம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 3 3 0 × 1 0 ப்ளஸ் 1 × கரஸ்பாண்டிங் ரோ காலம் போயிடுச்சுன்னா 3 × 0 0 0 × 2 0. இப்போ 1 × 2 will be 2. minus here 2 3 6 minus 6 which is equal to minus 4. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா அந்த வீடியோவில் 0 × 1 இங்கே 1ன்னு போட்டேன். அதனால அது தப்பாயிடுச்சு. ஓகே, செகண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் 3x3 மேட்ரிக்ஸை நீங்கள் ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் பண்ண போறீங்க அப்படின்னா செகண்ட் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் ஒன் என்ன? 3 எனி மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் செகண்ட் ரோ 3 2 1 3 2 1 2 வாட்டி எழுதணும். அது கீழே என்ன இருக்குது? 0 0 1 0 0 1 2 டைம்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட் மேலே என்ன இருக்கு? 1 2 1 1 2 1 1 2 1. அதுக்கப்புறம் 3 2 1 3 2 1 2 டைம்ஸ் எழுதணும். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அங்கே தான் வந்து முடிக்கணும். எழுதிட்டோமா? கொடுத்துருக்க டேர்மை 2 வாட்டி எழுதணும், இதை 2 வாட்டி எழுதணும், இதை 2 வாட்டி எழுதணும், இதை 2 வாட்டி எழுதணும். ஓகே, எழுதுனதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் இந்த லாஸ்ட் டேர்மும் எடுத்துடணும். இல்லை, ஓகே. இப்போ இதை என்ன பண்ணணும்? இது பேசிக்காக கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இப்போ ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, 2 × 1 2, கீழே இருந்து போனால் மைனஸ் 0 × 1 மைனஸ் 0. நெக்ஸ்ட் 1 × 0 0, 1 × 3 மைனஸ் 3. நெக்ஸ்ட் 3 × 0 0, 0 × 2 மைனஸ் 0. கீழே இருந்து போச்சுன்னா மைனஸ், ரெட் கலர் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா? கீழே இருந்து போச்சுன்னா மைனஸ். இதுக்கு டிரான்ஸ்போஸ். செகண்ட் இது முடிச்சிட்டோமா? இங்கேருந்து வாங்க. 0 × 1 0, 1 × 2 மைனஸ் 2. நெக்ஸ்ட் 1 × 1 1, 1 × 0 மைனஸ் 0. நெக்ஸ்ட் 0 × 2 2, 0 × 2 0. இந்த தப்பு தான் அங்கே பண்ணேன். 1 × 0 மைனஸ் 0. நெக்ஸ்ட் 2 × 1 2, 1 × 2 மைனஸ் 2. 1 × 3 3, 1 × 1 minus 1. 1 × 2 2, 3 2s are minus 6. ஓகேவா? which is equal to, இது நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 minus 3 0 minus 2 1 0, 2 minus 2 0, 3 minus 1 2, 2 minus 6 minus 4. இப்படி ஃபைண்ட் பண்ணக்கப்புறம் இது டிரான்ஸ்போஸ் பண்ணும். டிரான்ஸ்போஸ்னா என்ன? ரோவை காலமாக எழுத போறீங்க. ரோவை காலமாக எழுத போறீங்க. ரோ எப்படி காலமாக எழுதலாம்? 2 minus 3 0, minus 2 1 0, 0 2 minus 4. இதுதான் கிவன் மேட்ரிக்ஸ்க்கு வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஷார்ட்கட் மெத்தடில் நீங்கள் இப்படி ஃபைண்ட் பண்ணி போடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.